சிவகாசியில் பட்டாசு உற்பத்தி தொழில் முடங்கி வேலை நிறுத்தத்தில் இருக்கும் நேரத்தில் எந்த ஒரு பெரிய கட்சியும் அவர்களுக்கு ஆதரவாகவோ போராட்டமோ நடத்தாத நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் தன்னால் அதிகம் பேச முடியாத நிலையிலும் விருதுநகரில் உள்ள சிவகாசிக்கு சென்று பட்டாசு தொழிலாளருக்கு ஆதரவாக பேசினார். தற்போது மத்திய மாநில அரசுகள் உள்ளூர் பட்டாசுகளை தடை செய்து சீன பட்டாசை இறக்குமதி செய்யவே இந்த பட்டாசு உற்பத்தியை நிறுத்த முடிவு செய்துள்ளது. அதேபோல் தற்போது பேருந்து கட்டணமும் அதிகரித்ததால் தமிழகத்தில் ஏழைகள் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று தற்போது நடைபெற்று வரும் அம்மா ஆட்சியையும் சசிகலா பற்றியும் பரபரப்பாக பேசினார். அவரால் பேச முடியாத நிலையிலும் தொழிலாளர்களுக்காக பேசினார். ஆனால் இதை கேட்ட சிலர் செங்கல் கரிங்கல் என்று விஜயகாந்த் மீது வீசினார்கள். இதனால் அந்த பொதுக்கூட்டம் பெரும் பரபரப்பாக ஏற்பட்டது. இந்த கற்களை வீசியவர்கள் மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. அந்த பொதுக்கூட்டம் போலீஸ் பாதுகாப்பில் நடைபெற்றாலும் அதையும் மீறி கற்கள் வந்ததால் அங்கு பொதுமக்கள் பாதுகாப்பு பற்றி பல கேள்விகளை எழுப்பியுள்ளனர். இந்த செய்தி தமிழகம் முழுவதும் தற்போது பெரும் பரபரப்பாக உள்ளது. இதை பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சம்பந்தப்பட்ட நபரை போலீசார் தேடி வருகிறார்கள்.